ஃபேவரட் தமிழ் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? சொல்லக்கூடாது சார். இல்ல சார், யாராவது ஒரு யுவர் ஃபேவரட் ஹாபி? எனக்கா இது மாதிரி இன்டர்வியூஸ் நிஜமாலே பிடிக்குமா? பயங்கரமா I'm enjoying your interview. Nice. என்ஜாய் பண்றாங்க எல்லாம் காத்துடுங்க. எஸ், थैंक यू. ரீசன்ட்டா நீங்க வாட்ச் பண்ணதுலயே வந்து தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் அந்த மாதிரி? நிறைய நாளை படம் பார்த்துட்டு I think I last film is Jailer. Most of the படம் வீட்டிலே பார்க்கும், but I didn't get the time. I was traveling a lot. There are so many great films in Tamil. Yes. You want to watch it. ஜெயிலரை பத்தி நீங்க சொன்னதுனால ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா சார்? எனக்கு தெரியாது, கேட்கணும். அவரை கண்டிப்பா அவர் ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் கண்டிப்பா போவேன். கொஞ்சம் சொல்லுங்க. I have some more questions, but it's the phone. நான் ஃபோன் மட்டும் பாத்துக்கிறேன். சாரி, எந்த போன்ல இருக்குன்னு சார்? சாரி சார். ஆக்சுவலி சார், திருஷ்யம் மூவி நீங்க வந்து பண்ணிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் உங்களுக்கு இருக்குதா? நான் நிறைய பேரை கொண்டு என்ன இந்த மாதிரி கேள்விதான் எழுதி கொடுக்குறீங்க நீங்க. எங்க டீம்ல பண்றாங்க சார் இதெல்லாம். அந்த மாதிரி எப்படி ரியலா நான் ஹாபியாவே வச்சிருக்கீங்க? என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போமே. நான் சொன்னா வேணான்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டினா? ஓகே சார், நீங்க மூவிஸே நடிக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ அப்படின்னா நீங்க 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறது. அப்படி நீங்க நடிக்கலன்னா, லாலேட்டன் சாரா நீங்க இல்லன்னா நீங்க என்ன வந்துருப்பீங்க? ஐயோ, பெரிய கொஸ்டின். என்ன இது? ஏதாவது சினிமாவில இருக்கும், ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜரா அல்லைங்கள இது மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது சினிமாவில தான் இருக்கு. அந்த அளவு படம் முடியும் மூவிஸ். இல்ல வேற என்ன, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க எனக்கு. இப்போ திடீர்னு இதுதான் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ ஃபுட் குக் பண்றலாம் பிடிக்கல, ப்ராபப்லி ஷெஃப் அந்த மாதிரி? அவ்வளவு இல்ல, ஒரு சாய கடையில டீ ஷாப் அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இதுதான் தெரியும். தயவு சேஞ்ச் பண்ணாதுங்க. நான் சேஞ்ச் பண்ணல சார். அது கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்வி. சாரி. சோ இந்த மூவி அவருக்காக நான் இங்க உட்கார்ந்து நல்ல வேலை சார். வந்த உடனே வந்து எப்படி உட்காருன்னு கேட்டாங்க. நான் வந்து இதுலதான் 3 பேர் உட்கார போறோம், இதுலயே 3 பேர் உட்கார போறோமா, அப்ப நான் எங்க உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரே ஆஃபர் பண்ணாரு. நான் நடுவில் உட்காந்து. வெரி நைஸ் ஆஃப் யூ சார். அதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் அதுக்காக நல்லா இருக்கு. சூப்பர். படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு மாமுக்கா நடிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்றாங்க. சோ அவர் அதெல்லாம் ட்ரெய்லர்ல எதுவும் நான் பார்க்கல. சோ அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஷாருக் கான் பாவம், அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணி டெலீட்டட் சீன்ஸ்ல பண்றோம். அதுல இருக்கு. டெலீட்டட் சீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். இது எழுதி கொடுத்த செத்தாண்டா. சாரி சார், சாரி. இது கேட்க சொன்னேன்னு கேட்டேன். இதெல்லாம் யாரு கேட்க சொன்னாங்க? யார் அது? மொத்தமா 4 பேர் சார் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க 4 பேர் குவாலிஃபைடா இருக்காங்களே. யார் அந்த 4 பேர்? என் டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் இருக்கு. அது சொல்லு, 4 பேர் தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அந்த 4 பேர் யாரு? அது நான் வீடியோல காட்ட முடியாது. வேண்டாம் காட்ட கூடாது. ஐ ஹோப் நீங்க வந்து எதுவும் டென்ஷன் ஆகல. இல்ல எதுமே இல்ல. थैंक यू. தேங்க்ஸ் a lot. எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ரிலீவ் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு டென்ஷனே இல்ல, அதனால அது என்ன ரிலீவ் ஆயிடுது தெரியாது. Thanks for coming. Bye. 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 4 பேர் யாரு?